வணக்கம். வீடியோவை பார்த்தேன். வீடியோவை பார்த்துட்டு ஏங்க நம்ம தேனி மாவட்டத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அதிகாரியெல்லாம் ஒரு சர்வே நம்பரை ஒருத்தருக்கு உரிமையான சொத்தை வேற சர்வே நம்பர்லாம் மாற்றுவாங்க. பட்டா கொடுப்பாங்க, வேற ஒருத்தர் பேரில் பத்திரம் இருக்கும், அந்த இடத்த வேற ஒருத்தருக்கு பட்டா போட்டு பத்திரமாக்கி விட்டுருவாங்க. இன்னைக்கு நீதிமன்றத்தில் சாமானியப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் வழக்கு போயிட்டு இருக்காங்க தெரியுமா? இடத்த பறி கொடுத்துட்டு இந்த வருவாய்த்துறையில் இந்த தவறு செய்யும் இந்த தாசில்தாருங்க, கலெக்டர், வருவாய் கோட்டாட்சியர் யாரா இருந்தாலும் இனிமேல் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். நம்மளுடைய வரி பணத்துல தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோங்க. இன்னைக்கு படிச்ச இளம் பிள்ளைங்க, இன்னைக்கு பார்த்தா இளம் பசங்கள்லாம் நிறைய வேலை இல்லாம இன்னைக்கு தனியார் நிறுவனத்துக்கு 15,000க்கு 20,000க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கு. ஸ்பெஷலிஸ்ட்டுங்க நம்ம தேனி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டா, எங்க அப்பா சொத்தவே 518 சர்வே நம்பர் புஞ்சையா இருந்தது. தனி வட்டாட்சியர் 1158 மாத்தி ஒரு 20 சப்டிஷன் பண்ணி விட்டார். கண்டே முடிக்க முடியாத அளவுக்கு பட்டாளம் பண்ணி விட்டாரு. இன்னைக்கு அந்த வழக்கெல்லாம் நீதிமன்றத்தில் ஓட்டிருக்கேன் நான். அதே மாதிரி குடியிருக்கிற வீட்டை உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். எங்க அப்பாவுடைய வீடு, குடியிருந்த வீடை சர்வே எண் பழைய சர்வே நம்பர் 416, புதிய சர்வே நம்பர் 1117 அவங்களே மாத்திருக்காங்க. ஆனா எங்களுடைய வீடு ஆவண நம்பர் 457 1983 2 ஆவண நம்பர் இருக்கையிலே இன்னொருத்தருக்கு பட்டாவை போட்டு பத்திரமாக்கி விட்டாங்க. இது சம்பந்தமா நான் வழக்கு நீதிமன்றத்தில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த அதிகாரினாலங்க நிறைய குடும்பங்க நாசமா போச்சு. இந்த அதிகாரியனால இன்னைக்கு நீதிமன்றங்க சாமானியப்பட்ட மக்கள்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க இதொன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மனுவுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி நம்ம போய் கலெக்டர் ஆபீஸ்லோ தாசில்தார் ஆபீஸ்லோ உட்கார்ந்தா பொய் வழக்கு பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு ஆர்ஐயோ விஓஓ எடுத்து சோடிச்சு எங்களை கொலை மிரட்டல் விட்டாங்க, எங்களை கெட்ட வார்த்தை பேசினாங்க, எங்களை குறுகுறுன்னு பார்த்தாங்க, எங்கள் பணிகளை செய்ய விடாம தடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு பதிகிறதுக்கு காவலருக்கு போன போட்டு வர வைப்பாங்க. அப்படியே அந்த காவலர் என்ன செய்வார்? சோடிச்சு அலங்காரம் பண்ணி ஒரு பொய்யான சாட்சியை ரெடி பண்ணி ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுவாங்க. நம்ம தேனி மாவட்டத்தில் நடக்க அப்பப்பா சொல்லவா வேணும்? சட்டம் தெரிஞ்சவன் மட்டும்தாங்க எதுக்க முடியும். இவங்கனால நாட்டில் நம்ம கனிம வளங்கள் விவசாயனால எல்லாத்தையும் இழந்திருக்கோம். இவங்களை இப்ப நம்ம சட்டப்பிரகாரம் என்ன செய்யணும்னா, இனிமேல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த அதிகாரிகள் வேண்டாம். அந்த கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் சம்பளம் வாங்குறாங்கல்ல, நம்ம வேலைக்கு போனாத்தேன் காசு அவங்களுக்கு. மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் சம்பளம் வந்துடும், நம்மளுடைய வரி பணத்துல போட்டுருவாங்க. இனிமேல் இப்படிப்பட்ட தவறு செய்யும் அதிகாரிகளை இந்த மாதிரி ஒரு நீதிமன்றத்தவே மதிக்காத அதிகாரிகள் நாட்டுக்கு தேவையா? வீட்டுக்கு அனுப்பிச்சு உனக்கு வேலை இல்லை வீட்டுக்கு போன்னு அனுப்பிச்சு விட சொல்லணும். அனுப்பிச்சு விட்டு போட்டு மக்கள் பணியை செய்யக்கூடிய அதிகாரிகளை நம்ம நாட்டுல போடணும். மக்கள் நம்மகிட்ட தான் இருக்குது எல்லாமே. அதுவாசி இப்ப சட்டப்பிரகாரம் அவங்க சொல்ற ஒரே ஆலோசனை, எந்த மனுக்கு நடவடிக்கை மாட்டாங்க, நீங்க நீதிமன்றம் போலாம்ல. நம்ம நீதிமன்றம் போய் எங்களுக்கு இப்படி ஒரு அதிகாரியை வேணான்னு சொல்லி வழக்க போடுவோம். எங்களுக்கு வேணாங்க, அந்த அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அதுக்கும் சட்டத்துல இடம் இருக்குல்ல, நீதிமன்றம் போலாம்ல. அப்ப மாதிரி இந்த அதிகாரியை பூரா வீட்டுக்கு அனுப்புங்க, இவங்க வேலையை செஞ்சு பொழைக்கட்டும், மக்கள் பணியை செய்யக்கூடிய அதிகாரி நல்ல அதிகாரியை போடுங்கன்னு கேட்போம்.